ஹரே கிருஷ்ணா. வெல்கம் டு சைத்தன்ய சமையல். வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கொள்ளு அரை கப் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் அதை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். கொள்ளில் பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுலேயே தான் அந்த கொள்ளு தண்ணி எடுத்து ரசம் வைக்கணும், அதனால் தண்ணி நிறைய சேர்த்துட்டேன். வேணாலும் உப்பு போட்டு மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். லெமன் சைஸ் அளவுக்கு புளி, இது வந்து கொள்ளு ரசத்துக்கும் கொள்ளு பருப்புக்கும் ஊற வச்சிட்டேன். இது ஊறட்டும். அதில் ஒரு தக்காளி, ஒரு கொத்து கறிவேப்பிலை நல்லா வதக்கிட்டு 3 காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வேகணும். அப்போ தான் அந்த கொள்ளு ரசமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொள்ளு தனியாக தண்ணி தனியாக வடித்து எடுத்துக்கிறேன். கொள்ளு வடிச்சிட்டு அது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் சேர்த்துட்டேன். ஆனால் நான் உடனே அரைக்கல, அது கொஞ்சம் நல்லா ஆற விட்டு தான் அரைக்கிறேன். நான் வதக்கி வச்சிருந்த தக்காளி, மிளகாய், சீரகம் அதுவும் இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு தாளிப்பு, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து தான் தாளிச்சிருக்கேன். ரொம்பவும் போட்டக்கூடாது, இல்லை பெருங்காய ஸ்மெல் வரும். கொள்ளு வடித்த தண்ணியில் புளியை கரைச்சி நான் அதிலே சேர்த்துக்கிறேன். புளி கரைக்கும் போது ஒரு அரை தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி இருந்தால் ஒரு அரை தக்காளி போட்டு புளியோடு சேர்த்து நல்லா கரைச்சி கொள்ளு தண்ணியிலே வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, ரசத்துக்கு தாராளமாகவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு கொள்ளு தண்ணியை ஊற்றிடுறேன். இப்போ ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் நசுக்கி வச்சுருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சதுனால அதவே சேர்த்துக்கிறேன். இந்தளவுக்கு கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கொள்ளு ரசம் ரெடி. கொள்ளு பருப்பில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூடான சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.